الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1443 ரபியுல் அவ்வல் மாதம் 23ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அஹ்மத் ஹுமைத் அவர்கள் அல் குர்ஆனின் சிறப்புகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆனிலே வரக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நேர்மையான கூற்றையே கூறுங்கள். அவன் உங்களுடைய செயல்களை உங்களுக்கு சீர்படுத்தி வைப்பான், உங்களுடைய குற்றங்களையும் மன்னிப்பான். மேலும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் எவர் கீழ்ப்படுகின்றாரோ அப்போது அவர் திட்டமாக மகத்தான வெற்றியாக வெற்றியடைந்து விட்டார் என்று சூரா அல் அஹ்ஸாபின் 70வது 71வது வசனங்களை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது கலாமை, அவனது அல் குர்ஆனை, அந்த சிறந்த நூலை ஒரு சிறந்த மனிதருக்கு கொடுத்து அதனூடாக தூதுத்துவத்தை கொடுத்து அனுப்பியதென்பது அல்லாஹுடைய ஒரு பேரருளாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான். அதில் ஒன்றுதான் இந்த பிரபஞ்சங்களுக்கு தலைவராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பி அவர்களுக்கு சிறந்த நூலான, நூல்களில் சிறந்த நூலான அல் குர்ஆனை கொடுத்து, அந்த அல் குர்ஆன் சிறந்த நூலாக இருக்கிறது. அது இறக்கப்பட்ட உம்மத், அந்த சமுதாயத்தை பொறுத்தவரையிலே சிறந்த சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக சிறந்த குர்ஆனை சிறந்த மனிதனுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருட்கொடையாக, அருளாக, அவனது பேரருளால் அதனை கொடுத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த அல் குர்ஆன் என்பது நேர்வழி காட்டும். அதன் நேர்வழியை எடுத்துக்கொண்டால் அங்கே எந்தவித சிதறல்களோ, அங்கே தவறுதல்களோ, எந்தவித மாற்றங்களோ இருக்க மாட்டாது. நேரான வழியை காட்டும். அந்த வழிகளை பின்பற்றக்கூடியவர்கள் இருளிலிருந்து வெளிவருவதற்கான, இருளிலிருந்து ஒளி வருவதற்கான ஒரு வழிவகையாக அந்த குர்ஆன் அமைந்திருக்கும். அன்பார்ந்தவர்களே, அந்த குர்ஆன் ஃபித்னாக்கள், குழப்பங்களின் போது ஒதுங்குமிடமாக, பாதுகாப்பரனாக இருக்கும். சோதனைகளின் போது பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயமாக அந்த குர்ஆன் அமைந்திருக்கும். அன்பார்ந்தவர்களே, அந்த குர்ஆனை பொறுத்தவரையிலே நமக்கு முன்னால் வந்த சமுதாயத்தினருடைய செய்திகள் எல்லாம் அந்த குர்ஆனிலே கூறப்பட்டுள்ளது. நமக்கு பின்னர் வரக்கூடிய எத்தனையோ செய்திகளையும் அல் குர்ஆன் கூறுகிறது. உங்களுக்கு மத்தியிலே நடைபெறக்கூடிய, நடத்தாட்டக்கூடிய, அமுல்படுத்த வேண்டிய சட்டங்களையும் அந்த குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. உண்மையிலே குர்ஆன் என்பது உண்மை எது, வழிகேடு எது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அது பரிகாசமாக அமையவில்லை. அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் அந்த அல் குர்ஆனை விட்டுவிட்டு வேறொரு வழியை தேடுகிறார்களோ அவர்கள் சிதறண்டு போவார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே அந்த அல் குர்ஆனின் மூலமாக நேர்வழி பெறாமல் வேறு எங்காவது நேர்வழியை தேடிச் செல்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு வழிகேடும் நாசமும் தான் எஞ்சி இருக்கும். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் கௌரவத்தை, சங்கையை, மகிமையை, மகத்துவத்தை, அதன் அல்லாத விடயங்களூடாக மகிமையை எதிர்பார்த்தால், சங்கையை எதிர்பார்த்தால் அவன் இழிவுபடுவான், அவன் கேவலப்படுவான். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே உதவி வேண்டாமல்
அல்லாஹ்விடத்திலே உதவியை எதிர்பார்க்காமல் வேறு யாரிடத்திலும் உதவியை எதிர்பார்ப்பார்கள் என்றால் அவர்கள் தோல்வி அடைவார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த அல் குர்ஆன் என்பது உறுதியான அல்லாஹுடைய கயிறாக இருக்கிறது, நேரான வழியாக இருக்கிறது. அங்கே எந்தவித தெளிவற்ற நிலைகளும் கிடையாது. மாறாக ஒவ்வொரு மனிதனும் அல் குர்ஆனுடைய போதனைகள் எனது வாழ்விலே எனது வேதவாக்காக அமைய வேண்டுமே என்று பொருத்தத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த குர்ஆன் என்பதிலே எந்த விதமான தவறுதல்களோ வளைவுகளோ நெறிமுறைகளுக்கு மாற்றமாகவோ எதுவும் அங்கே இடம்பெற மாட்டாது. மாறாக அங்கே தவறுதலாக நெறிமுறையை தவறும் போதும் நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் அந்த அல் குர்ஆன் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இதற்கு மாற்றமாக எத்துணை பேர் முரணாக பேசினாலும், எத்துணை பேர் அதற்கு முரணாக எழுதினாலும் ஒருபோதும் அதனுடைய போதனைகளுடைய அந்த வலிமை ஒருபோதும் வித்து போய்விடுவதில்லை. யார் எதிர்த்தாலும் யார் புறக்கணித்தாலும் அதனுடைய வல்லமையும் மகிமையும் வீரியமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்க போகிறது. அன்பார்ந்தவர்களே, அறிஞர்களை பொறுத்தவரையிலே இந்த அல் குர்ஆனூடாக அவர்கள் வயிறு நிரம்ப மாட்டார்கள். இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஒரு பசியை போன்ற தேவையுடையவர்களாகத்தான் குர்ஆன் பால் இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் கூறக்கூடிய அத்தாட்சிகள் அபூர்வங்கள் எல்லாம் அது முடிவுரை அற்ற ஒரு விசாலமான முடிவு காண முடியாத அளவுக்கு ஏராளமான அற்புதங்களையும் அபூர்வமான செய்திகளையும் காணலாம். யார் அல் குர்ஆனை கூறுகிறாரோ அவர் உண்மை பேசுவார். யார் அல் குர்ஆனின் மூலமாக நீதம் செலுத்துகிறாரோ அவர் நீதமாக நடந்து கொள்வார். யார் அல் குர்ஆனுடைய வழிகாட்டலை வாழ்வில் எடுத்து நடக்கிறார்களோ அவர்கள் நற்கூலி கொடுக்கப்படுவார்கள். யார் அதன் பால் அழைப்பார்களோ அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனுடைய சிறப்புகளை எடுத்துக்கொண்டால் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது கலாமுக்கு அவனது பேச்சுக்கு ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கிறான். அல் குர்ஆனை ஓதி அதன்படி செயல்பட்டவர்கள் ஈருலகிலும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவார்கள். அதே நேரத்தில் அல் குர்ஆனை விட்டுவிட்டு அதனை வெறுத்து புறக்கணித்தவர்கள் எல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடைவார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான், ஆகவே என்னுடைய நேர்வழியை எவர் பின்பற்றுகிறாரோ அவர் வழி தவற மாட்டார், துர்ப்பாக்கியவனாக ஆகவும் மாட்டார். மேலும் எவர் என்னுடைய நல்லுபதேசத்தை புறக்கணிக்கிறாரோ நிச்சயமாக அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையே இருக்கிறது. மேலும் மறுமை நாளில் நாம் அவனை குருடனாகவே எழுப்புவோம். அது சமயம் அவன், என் இரட்சகனே, ஏன் என்னை குருடனாக நீ எழுப்பினாய்? நான் திட்டமாக உலகத்தில் பார்வை உடையவனாக பார்க்கின்றவனாக இருந்தேனே என்று கேட்பான். அதற்கு அவ்வாறே நம் வசனங்கள் உன்னிடம் வந்தன, நீ அவைகளை மறந்து விட்டாய். நீ மறந்த அவ்வாறே இன்றைய தினம் நீயும் நம் அருளில் இருந்து மறக்கெடுக்கப்படுகிறாய் என்று அல்லாஹ் கூறுவான். எனவே தன் இரட்சகனின் வசனங்களை விசுவாசிக்காது வரம்பு மீறி நடக்கின்றவருக்கு இவ்வாறே நாம் கூலி கொடுப்போம். அவனுக்கு கிடைக்கும் மறுமையின் வேதனையோ மிக கடினமானதும் நிலையானதுமாகும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே அந்த இறுதி உபதேசத்திலே மக்களை பார்த்து, அந்த ஹாஜிமார்களை பார்த்து உபதேசம் செய்கிறார்கள். உங்களுக்கு ஒன்றை விட்டு செல்கின்றேன், அதன் மூலம் நீங்கள் ஒன்றுபடும் போது எனக்கு பின் வழி தவற மாட்டீர்கள். அதுதான் அல் குர்ஆன் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த அல் குர்ஆனை பொறுத்தவரையிலே அது உபதேசத்துக்கு ஒரு உபதேசியாக இருக்கும், நோய்களுக்கு நிவாரணியாக இருக்கும், வழிகேடுகளுக்கு நேர்வழி காட்டக்கூடிய நேர்வழியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய அருளையும் கருணையையும் பரக்கத்தையும் மீட்டித் தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல் அல் குர்ஆனிலே ஏராளமான புஷ்ரா, நன்மையான செய்திகள், நன்மாராயங்களை எல்லாம் கூறிக்கொண்டே இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த மேற்கூறிய விடயங்களை நாம் சூரா யூனுஸ் 57, 58வது வசனம், சூரா அன்-நஹல் 89வது வசனம், சூரா அல் மாயிதா 15, 16வது வசனம், இந்த வசனங்களிலே நாம் இதற்கான தெளிவான விளக்கங்களை பார்த்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் உலகத்தில் அத்தாட்சி வேண்டும், ஆதாரம் வேண்டும் என்று நாடுகிறார்களோ அவர்களுக்கு அல் குர்ஆன் தெளிவான
அத்தாட்சியாகவும் உறுதியான ஒரு சான்றாகவும் இருக்கிறது. பாதுகாப்பை எதிர்பார்ப்பவருக்கு அது பாதுகாப்பாகவும் ஒளியாகவும் விளக்கமாகவும் இருக்கிறது. சூரா அன்-நிசா 174வது 75வது வசனத்திலே நாம் இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக அல் குர்ஆனுடன் முரண்பட்டு நடக்கக்கூடியவர்கள், அல் குர்ஆனை புறக்கணித்து மறுத்து வெறுத்து நடக்கக்கூடிய ஒரு நிலைகளை பார்ப்போமானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த அல் குர்ஆன் அவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்றால் ஒரு சதுப்பு நிலத்திலே விழுந்த மழை துளி போல இருக்கும். எனவே வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த மழையின் மூலமாக அந்த சதுப்பு நிலத்துக்கு பெருமதியான மிகவும் தேவையான விடயங்களை அதனூடாக பெற்றுக்கொள்ள முடியாது. அது போன்றுதான் அல் குர்ஆன் எவ்வளவோ பயன்பாடுகளையும் எவ்வளவோ வழிகாட்டுதல்களையும் எவ்வளவோ நன்மாராயங்களையும் பெற வேண்டியவர்கள் புறக்கணித்தவர்கள் இந்த சதுப்பு நிலத்தை போன்றுதான் ஒரு அற்பமான விடயத்தை தான் பெற்றுக் கொள்வார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கு அல் குர்ஆனின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயனோ மிகவும் சொற்பமானதாக இருக்கும். ஆனால் மறுமையிலே அவர்களுக்கு கடுமையான தண்டனைக்கு அவர்கள் உட்படுத்தப்படுவார்கள். அதே நேரத்திலே அவர்கள் கடுமையான அதிகமான நஷ்டத்துக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். அதே நேரத்தில் அல் குர்ஆனை கேட்கின்ற போது அவர்களுடைய காதுகளுக்கு உள்வாங்காமல் ஒரு அடைப்பு போன்று ஒரு குருட்டுத்தனமாக தெளிவற்ற நிலையிலே அவர்கள் நடப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, வல்லதி ஹபுஸ லா யஹ்ருஜு இல்லா நகிதா. இன்னும் கெட்டது, அதாவது வளமற்ற பூமி வெகு சொற்பமே அன்றி வெளியாக்குவதில்லை. பயன்பாடுகள் என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் என்று அந்த நிலத்தை குர்ஆனை புறக்கணிக்கக்கூடிய மக்களுக்கு உதாரணமாக கூறப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, இதை சூரா அராப் 58வது வசனம், சூரா அல் இஸ்ரா 9, 10, 82வது வசனங்களிலும், சூரா அல் ஃபுஸ்ஸிலத் 44வது வசனங்களில் நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனை புறக்கணித்தவர்கள், அதனை மறுத்தவர்கள், அதனை கணக்கில் எடுக்காதவர்கள் உலகத்திலும் மறுமையிலும் நஷ்டத்தை அடைவார்கள். மறுமையிலே அவர்களுக்கு மிகவும் பாரதூரமான தண்டனைகள் காத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த அல் குர்ஆனை எடுத்துக்கொண்டால் இந்த அல் குர்ஆன் என்பது இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுடைய அருளாக அருட்கொடையாகத்தான் இருக்க போகிறது. எல்லா நிலைகளிலும் அது நமக்கு அருள் புரியக்கூடியதாக, நமக்கு அருளாக பரக்கத்தாகத்தான் இருக்க போகிறது. அறிந்து கொள்ளுங்கள், உலகிலும் மறுமையிலும் அல் குர்ஆனின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ கூட்டத்தினர்களை உயர்வடைய செய்கிறார். அவர்களை மகிமைக்குரியவர்களாக மாற்றுகிறான், கௌரவமானவர்களாக மாற்றுகிறான். அதே நேரத்திலே அதனை புறக்கணிக்கக்கூடியவர்களை கீழ்த்தரமானவர்களாக அவன் மாற்றுகின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே அல் குர்ஆன் நமக்கு அருளாக பரக்கத்தாக அபிவிருத்தியாக எப்போது அமையும் என்றால் அதனை படிக்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும், அதனை கற்றுக் கொடுக்க வேண்டும். இவைகளெல்லாம் அல் குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவமாக, கடமையாக, மகிமையாக இருக்கிறது. இதனை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் யார் என்றால் அல் குர்ஆனை அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே யாவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள். எனவே அல் குர்ஆனை படிக்க வேண்டும், அதனை விளங்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், அதனை பிறருக்கும் முறையாக எத்தி வைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா ஹஸத இல்லா ஃபிஸ்னத்தைன். அதாவது பொறாமை கொள்வது என்பது 2 விடயத்திலே அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஏனைய இடங்களிலே பொறாமை கொள்வது தடுக்கப்பட்ட, தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு கீழ்த்தரமான பண்பாக இருக்கிறது. அந்த 2 விடயங்களும் பொறாமை கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்ட விடயங்களை கூறும்போது நபி அவர்கள் கூறினார்கள், அதாவது ரஜுலுன் ஆதாஹுல்லாஹுல் குர்ஆன், ஒரு மனிதன் இருக்கின்றான், அவன் அல் குர்ஆன் அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, அதனை மரணமிட்டு அதனை ஓதி அவன் இரவு பகலிலே நின்று வணங்குகிறான், அதனை ஓதுகிறான், அதன்படி நடக்கிறான். இவ்வாறாக குர்ஆன் கிடைக்க பெற்றவன் அதன்படி அவனது வாழ்வை அமைத்துக் கொள்கின்ற போது அவனை பார்த்து பொறாமை கொள்ளலாம். அவனை போன்று நானும் குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை மரணமிட வேண்டும், குர்ஆனுடைய வழிமுறைகளை வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும் என்று
எதிர்பார்ப்பது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. இரண்டாவது விடயம், ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலா, ஒரு மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வாழ்வாதாரங்களை, சொத்துக்களை, வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். வஹுவ யுன்ஃபிகுஹு ஆனா அல்-லைலி வ ஆனா அன்-நஹார், இரவு பகலாக அவன் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழிகளிலே, அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயங்களிலே தனக்கு கிடைக்கப்பெற்ற வாழ்வாதாரங்களை, தனக்கு கிடைக்கப்பெற்ற வசதி வாய்ப்புகளை, தன்னிடத்திலே இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் படைத்தவனான அல்லாஹுக்கு, அந்த பணத்தை கொடுத்த, வாழ்வாதாரத்தை கொடுத்தவனுக்கு பொருத்தமான முறையிலே அந்த பணங்களை செலவு செய்கிறான், அந்த பொருளாதாரங்களை செலவு செய்கிறான். அந்த மனிதனை பார்த்து பொறாமை கொள்ளலாம். எனக்கும் அது போன்று அல்லாஹுடைய வாழ்வாதாரங்கள், வசதி வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். அந்த மனிதனை போன்று நான் படைத்தவனான அல்லாஹுக்கு, அந்த செல்வத்தை தந்த அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே நான் செலவு செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். இது போன்று நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய மனிதனை பார்த்து பொறாமை கொள்வது அனுமதிக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த இரண்டு விடயங்களும் அனுமதிக்கப்பட்ட, பொறாமை கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்ட விடயங்களாக இருக்கிறது. குர்ஆனை கொடுத்து அதன்படி இரவு பகலாக நடக்கக்கூடிய மனிதனை பார்த்து பொறாமை கொள்வது, அதே போன்று வாழ்வாதாரங்கள், செல்வ செழிப்புகளை பெற்று அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே நடந்து கொள்வது, அதனை தர்மம் செய்வது, அல்லாஹுடைய பாதையிலே செலவிடுவது, இந்த மனிதனை பார்த்து பொறாமை கொள்ளலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த அல் குர்ஆன் என்பது, குர்ஆனை உலகத்திலே ஓதிய மனிதனுக்கு, குர்ஆனை உலகத்திலே அதனை படித்த மனிதனுக்கு மறுமையிலே அல் குர்ஆன் அவனுக்காக மன்றாடும், அவனுக்காக சிபார்சு செய்யும். அவன் அல்லாஹ்விடத்திலே முறையிடும், யா அல்லாஹ், என்னை இவன் உலகத்திலே இருக்கின்ற போது என்னை ஓதினான், படித்தான், இது போன்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு இந்த மனிதனுக்காக மன்றாடும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, குர்ஆனை கற்று அதன்படி நடந்து அதன்பால் அழைப்பு விடுக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வறுமையிலே சங்கையானவர்களுடன், கௌரவமானவர்களுடன், மேன்மையானவர்களுடன் அங்கே வீட்டிருப்பார்கள். குர்ஆனுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, குர்ஆனுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவத்தை சுவர்க்கத்திலே இவ்வாறெல்லாம் கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, குர்ஆனை ஓத வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்காக சிரமப்படுபவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு கூலிகளை வழங்குவதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். குர்ஆனை ஓத வேண்டும் என்பதற்காக, அதனை படிக்க வேண்டும் என்பதற்காக, அதனை விளங்க வேண்டும் என்பதற்காக திக்கி திக்கி ஓதுகின்ற போது அந்த சிரமப்படக்கூடிய அந்த விடயத்துக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கூலியை வழங்குவான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே குர்ஆனை படிக்க வேண்டும், அதனை விளங்க வேண்டும், அதன்படி வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும், பிறருக்கு முறையாக எத்தி வைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய அதி உச்சகட்ட அந்தஸ்தை எடுத்துக் கொள்வோமானால், அவனுடைய அந்தஸ்தின் உயர்வான இடம் எது என்று அவன் சிந்திப்பான் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை அளவுகோலாக வைத்திருக்கிறான் என்றால், குர்ஆனை எந்த அளவுக்கு ஓதுகிறானோ அந்த அளவுக்குத்தான் அவனது அந்தஸ்து, கௌரவம், மகிமை கிடைக்க போகிறது. அவனுக்கு சொல்லப்படும், குர்ஆனை ஓதுங்கள் என்று அவன் ஓதிக்கொண்டே இருப்பான். எந்த இடத்தில் நிறுத்துகிறானோ அதுதான் அவனது அந்தஸ்தாக, அவனது இடமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் அல் குர்ஆனை ஓதுகின்ற போது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான். அலிஃப் லாம் மீம், இது ஒரு எழுத்து அல்ல. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் இரண்டாவது எழுத்து, மீம் மூன்றாவது எழுத்து. 3 நன்மைகள் கிடைக்கும். அந்த ஒவ்வொரு நன்மைகளும் 10 மடங்காக அல்லாஹ் இரட்டிப்பாக்கி கொடுக்கிறான். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனை ஓதுகின்ற போது ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு ஹசனாவை, ஒவ்வொரு நன்மைகளை வழங்குகிறான். அந்த ஒவ்வொரு ஹசனாவும் 10 மடங்காக அது இரட்டிப்பாக்கி கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே அல் குர்ஆன் வழங்கக்கூடிய இந்த ஏராளமான சிறப்புகளை, வெகுமதியான பரிசுகளை எல்லாம் நாம் எடுத்துக் கொள்வதற்கு, அந்த கூலிகளை அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்காக பாடுபட வேண்டும். அதற்காக நமது முயற்சிகளும், சிந்தனைகளும், உழைப்புகளும் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹுடைய அல் குர்ஆனை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த அல் குர்ஆனை யாரெல்லாம்
எடுத்துக்கொண்டு கேட்டோம் என்று சொல்கிறார்களோ, ஆனால் அந்த அல் குர்ஆன் அவர்களது காதில் உள்வாங்கப்படாமல் எந்தவித பயனற்றதாக இருக்கிறதோ அது போன்று ஆகிவிடாமல் குர்ஆனின் மூலமாக கூலிகள் பெறக்கூடிய, பயன்பாடுகள் கிடைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய வெகுமதிகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆகக்கூடிய நிலைக்கு நாம் அல் குர்ஆனை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த அல் குர்ஆனில் பரக்கத்தும் அபிவிருத்தியும் ரஹ்மத்தும் நிறைந்து கிடைக்கின்றது. எனவே அவ்வாறான அபிவிருத்திகளையும் அருள்களையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அருள்களுக்கும் அபிவிருத்திக்கும் மறுமையிலே உயர்ந்த இடத்தை கிடைப்பதற்கும் அல் குர்ஆன் ஒரு காரணமாக இருக்கிறதே. எனவே அந்த அல் குர்ஆனை நாம் ஓத வேண்டும், அதனை படிக்க வேண்டும், அதனை விளங்க வேண்டும், வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும், பிறருக்கும் முறையாக அதனை எத்தி வைக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் அவனது கலாமாகிய அல் குர்ஆன் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான அபிவிருத்திகளையும் விளக்கங்களையும் ரஹமத்துக்களையும் பெற்றுக்கொண்டு அல் குர்ஆன் எதனை எதிர்பார்க்கின்றதோ அதன் மூலம் அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில்